என்னம்மா கதை? தொடர்கதையா சிறுகதையா? நல்ல வேலை செஞ்சீங்க சார். சார் தட்டி கேட்க ஆள் இல்லாம தலகால் புரியாம பேசிக்கிட்டு இருந்தான். அவனை தட்டி கேட்ட முத ஆள் நீங்க தான் சார். ஆமா, நீங்க யாரு? நான் தான் சார். அப்ப my name is Valan. I am a பத்திரிகை ரிப்போர்ட்டர். ஓஹோ, என்னடா ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டருக்கு இந்த சேரியில என்ன வேலை அப்படின்னு you are thinking. I know very well. சார், இந்த அரசாங்கத்தையே மாத்தி அமைக்கக்கூடிய சக்தி இந்த சேரி மக்கள் கையில இருக்கு சார். அது சரி. ஆனா இந்த மக்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது தான் யாரையுமே நான் நம்ப மாட்டேன். நீங்க மட்டும் மாத்திருவீங்க சார். யார் நீங்க? வணக்கம் வணக்கம். என்ன விசேஷம்? நம்ம சுமதிமா நாடகம் தான் முதல் ஷோ, முதல் டிக்கெட் நாங்க தான் எடுப்போம். அப்படியா? ஏன்னா ரெண்டாவது ஷோவை பத்தி எங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை கிடையாதுங்க. என்ன சொன்ன? அதாவது ரெண்டாவது ஷோவுக்கு டிக்கெட் கிடைக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்ல வந்தேன். அதுதானே பார்த்தேன். வந்த விஷயத்தை சுருக்கமா சொல்லு. எனக்கு டைம் இல்ல, பேப்பர் படிக்கணும், இங்கிலீஷ் பேப்பர். நம்ம தெரு ஜனங்க இருக்காங்களே, அவங்க கிட்ட சுத்தமா இருங்கோ சுத்தமா இருங்கோன்னு எவ்வளவு சத்தமா சொன்னாலும் மொத்தமா கேக்குறதே இல்லைங்க. ரொம்ப குப்பைப்படுறாங்க. அதெல்லாம் நீங்க வந்து என்ன வந்து பொறுக்க சொல்றியா? இல்லீங்க, பெருக்க சொல்றேன். என்ன சொன்ன? நான் வந்து பெருக்கணுமா? சும்மா போட்டோவுக்காகத்தாங்க. நீங்க மட்டும் அந்த தொடப்பத்தை எடுத்து அப்படி பெருக்க ஆரம்பிச்சீங்கன்னா எங்க ஜனங்களுக்கு வெக்க வந்து பெருக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்க தெருவெல்லாம் சுத்தமாயிடும். ஓ, சமூக தொண்டா? எனக்கு எப்பவுமே அதுல ஒரு லைக்கிங் உண்டு. ஆமா, எந்த இடத்த சொன்னீங்க? அண்ணா நகரா? அண்ணா நகரா? அதுக்கு என்னங்க, அது எப்பவுமே சுத்தமா தான் இருக்கு. மவுண்ட் ரோடா? இல்லீங்க, எங்க சேரி. சரியா? நீ இப்ப இங்க இருந்து போறியா இல்லையா? அம்மா மறுக்காதீங்க, நீங்க கூட்டுறதுக்காகவே வெள்ளி புடி போட்ட விளக்குமாறு தயார் பண்ணி வச்சிருக்கோம். போட்டாக்காரங்க எல்லாரும் வராங்க. அப்ப சேரிய கூட்டிடலாம். தமயந்தி, கதவு திறந்திருக்குதுன்னு சொல்லி கண்ட பசங்க உள்ள நுழைஞ்சு டேட் கேட்டா நீ கண்டபடி கொடுக்க வேண்டியதா? இந்த வீட்டுல ஒரு ஆம்பளை இருக்கிறதாவே நினைப்பில்ல? இத பாருங்க, வெள்ளி புடி போட்ட விளக்குமாறு கொடுக்கறேங்கிறான். நம்ம பொண்ணுக்கு. வணக்கம். வாங்க வாங்க. யார் நீங்க? நான் தான் சினிமா சிங்காரி அப்படின்னு ஒரு பத்திரிகைங்க. அதுக்கு நான் தான் ஆசிரியர். இங்க சுமதி அம்மாவை பேட்டி காண வந்திருக்கேன். அப்படியா? உட்காருங்க. இருக்கட்டுங்க. இத பாருங்க, நாங்க இந்த மாதிரி பத்திரிகைக்கெல்லாம் பேட்டி கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா நாங்க ஒரு மோட்டர் சொன்னோம்னா அத மாத்தி இன்னொரு மோட்டரா போட்டுறாங்க. மோட்டரா? அதாங்க மேட்டர், செய்தின்னு அர்த்தம். அதான். அதனால எங்களுக்கு ரொம்ப ட்ரபிள் ஆயிடுது. நீங்க ஒழுங்கா எழுதுவீங்களா? நான் ரொம்ப பிரமாதமா எழுதுவேங்க. இத பாரியா, யார் பெத்த பொண்ணு அந்த பொண்ணுடைய போட்டோ இந்த பத்திரிகையில இவ்வளவு அகலமா வந்திருக்கு. நான் பெத்த பொண்ணு அதுவும் போட்டோ உன் பத்திரிகையில அகலமா வருமா? இது என்னங்க அகலம்? இதை விட அகலமா போடுறேங்க. ஆமா, உங்க பத்திரிகை எவ்வளவு ஓடுது? 10,000 ஓடுது. எங்க ஓடுதுங்க? எங்கெங்க வாங்குறாங்களோ அங்கங்க ஓடுதுங்க. ஏங்க, நீங்க என்ன பேட்டி காண வந்திருக்கீங்களா இல்ல நான் உங்களை பேட்டி காண வந்திருக்கேனா? வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். குட் மார்னிங். பாடா கண்ணு. உட்கார்றா கண்ணு. ஜூஸ் குடிச்சியா? குளுக்கோஸ் போட்டு கலந்து தானே குடிச்சா? ஆமா. இத பாருங்க, குழந்தை குதிரை சவாரிக்கு போகணும். நீங்க உங்க பேட்டி குவிக்கா முடிச்சுக்கீங்க. இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல, இதுக்குள்ள எப்படிங்க குவிக்கு? உங்களுடைய சொந்த பேரே சுமதி தானா? இல்ல இல்ல, எங்க அப்பா சோடா கடையில இருந்தப்ப எனக்கு சுப்பாயின்னு தான் பேர் வச்சிருந்தாரு. சிப்பாய் சோடா இல்லம்மா, சிப்பாய் சோடா. உலக மகா யுத்தத்துல செத்து போன சிப்பாயினுடைய ஞாபகார்த்தமா நாங்க தயாரிச்ச சோடாவுக்கு சிப்பாய் சோடான்னு பேர் வச்சோம். அந்த கோலி அப்படி சுண்டி விட்டா போதுங்க, டிஷிங்னு சவுண்ட். இத பாருங்க, என் குழந்தை பேரு சுமதி தான். நீங்க இனிமே மேற்கொண்டு ஏதாவது கேக்குறாண்ட கேளுங்க, நான் பதில் சொல்றேன். உங்களுக்கு கலைத்துறையில ஈடுபடணும்னு ஏன் ஆசை வந்தது? அதுங்களா, பொறப்புலயே ஏற்பட்ட ஒரு சிறப்புங்க. சின்ன வயசுல வாத்தியாரு ஆனா ஆவன்னான்னு சொல்லி கொடுத்தா இது தானா தையன்னான்னு. எப்பப்ப நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் புழகட பக்கம் போய் சகதிய தாளத்தோட மிரிக்கும். ஆஹா, இது நாட்டியத்துக்குன்னே பிறந்ததுன்னு சொல்லி அதுலயே தூக்கி போட்டுட்டோம். அது மட்டும் இல்லைங்க, எங்களுக்கு இந்த ராஜமானியம் வேற நின்னு போச்சுங்களா? ராஜமானியமா? ஏங்க, உங்களுக்கு ஏதுங்க ராஜமானியம்? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? நான் தஞ்சாவூர் கிங்கு வம்சம் இல்ல. என்னம்மா சொல்ற? சும்மா இரு. ராப்பட்னி கிடந்தவன்லாம் சினிமாவுக்கு வந்தோம்னா ராயல் ஃபேமிலின்னு சொல்றான். ஒண்ணும் இல்லைங்க, நம்ம பெருமையை
நாமளே சொல்லிக்கலாமா அப்படின்னு குழந்தை என்ன கண்டிக்குது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. கட்டிக்கிட்டா அதனால பரவாயில்ல. ஏங்க, இந்த ஹாலிவுட் நடிகர்கள்ல உங்களுக்கு யார பிடிக்கும்? மொத்தத்துல எல்லாரையும் கும்பலா பிடிக்கும்னு எழுதிக்குங்களேங்க. ஆமாங்க, ஒருத்தர் பேரை சொல்லி இன்னொருத்தர் பேரை சொல்லலன்னா நாளைக்கு அங்க எங்க பாக்கும்போது அனாவசியமா என்கிட்ட வருத்தப்பட்டுக்குவாங்க. எதுக்குங்க பொல்லாப்பு? ஐயே, அது சரி. ஏங்க, இந்த வியட்நாம பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதத்தான் நாடகமா போட்டு சினிமாவா எடுத்து எல்லாம் முடிஞ்சு போச்சுங்களே, இனிமே அத பத்தி என்ன பேச்சு? ஐயோ! ஏங்க, நாம் வியட்நாம் நாட்டை பத்தி கேக்குறேங்க, வீட்டை பத்தி கேட்கலைங்க. இந்த மாதிரி பெரிய விஷயங்களை பத்தி எல்லாம் மேலைங்க கிட்ட கேட்கணும். அதை விட்டுட்டு இங்க வந்து கேட்டீங்கன்னா நீங்க சொன்னீங்கன்னா அது கரெக்டா தாங்க இருக்கும். ஏங்க, ஐநா இத பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? ஐநாவா? ஐநாவா நைனாவா? ஐயோ அப்பா, ஐநானா ஐக்கிய நாட்டு சபை. கேட்டுக்குங்க. ஓஹோ, அந்த சபாவா? அந்த சபாவில இருந்து எத்தனையோ தபா இந்த வீட்டுக்கு வராங்க. எதுன்னு நமக்கு புரியுதுங்க. போன வாரம் கூட நம்ம குழந்தை நாடகம் பண்ணணும், அந்த ஐநா சபாக்காரங்க பல விழா நின்னாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, மദ്രാஸ் சிட்டிலேயே ஐநா சபா தாங்க நல்ல சபா. நான் தெரியாம கேட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. லாஸ்ட் மேட்டர், உங்களுடைய கல்யாணம் எப்போ? அத பத்தி தாங்க யோசனை பண்றேன். என்னது யோசனை பண்றியா? மறுபடியுமா? என்னங்க நீங்க நம்ம பொண்ணு கல்யாணத்தை பத்தி? அப்பா, எனக்கு குப்புன்னு வேத்து போச்சுங்க. எழுதிங்க அதையும். அது சம்பந்தமா ஒரு திடீர் அறிவிப்பு வரப்போகுது பாருங்க. திடீர் அறிவிப்பா? திருப்பதியில இருந்தா பழனியில இருந்தா? இல்ல என் இதயத்திலிருந்து. அதாவது கலை சேவைக்காக காலமெல்லாம் கன்னியாவே இருக்க போறேன் அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுக்க போகுது. இல்லம்மா? ஆமா நீங்க பொறுத்திருந்து பாருங்க. எங்களுடைய சினிமா சிங்காரி வாசகர்களுக்காக நீங்க கடைசியா சொல்ற செய்தி என்ன? இதுக்காவது நான் பதில் சொல்றேம்மா. சொல்லு. இப்படிப்பட்ட பதில்களை படிக்கிற இந்த துன்பத்துக்காக உங்க வாசகர்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள். என்ன சமாச்சாரம்? எங்க இருந்து வரீங்க? விலாவரியா சொல்றது. ஊர்கோடியில் இருக்க அந்த சேரியில இருந்து வர்றேன். சேரியில வந்துட்டு சோபால வந்து உட்கார்ந்துட்டியா? ஓஹோ, அதுவா சமாச்சாரம்? அம்மா, நான் உங்ககிட்ட யாத்திரையும் கேட்க வரல. உங்க பொண்ணு சுமதிய புக் பண்ண வந்திருக்கேன். அப்படியா? உட்காருங்க. சுமதியா புக் பண்ண வந்திருக்கிறேன் நீங்க முதல்லயே சொல்லியிருந்தா அம்மா உங்களை எழுந்துருன்னு சொல்லி இருக்கவே மாட்டாங்க. இல்ல தமயந்தி? ஆமாங்க. என்னங்க, நம்ம கம்பெனி எதுங்க? என்ன படம் எடுக்க போறீங்க? எப்பங்க பூஜை, எப்பங்க ஷூட்டிங், எப்பங்க எங்களுக்கு அட்வான்ஸ்? ஆஹா, நான் சினிமா படம் எடுக்க வரலீங்க. எங்க சேரி சீர்திருத்தம் பண்றதுக்கு நிதி சேர்க்கணும். அதுக்காக உங்க பொண்ணு சுமதியை வச்சு நாடகம் போடுறதுக்காக கேட்க வந்தேன். எந்திரி. ஃப்ரீ நாடகம் போட வந்திருக்கியா? ஃப்ரீயா? ஃப்ரீ ஆளை பார்த்தோன்னு நினைச்சேன். நீங்க சும்மா ஒண்ணும் அடிக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன தொகையோ அது கொடுத்துடுறோம். அப்படியா? உட்காருங்க. இல்ல நீங்க உட்காருங்களேன். உட்காருங்க. நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க. கோயில கட்டுறேன், கோபுரத்தை கட்டுறேன், குளத்தை வெட்டுறேன், ஆளாளுக்கு ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு வந்துடுறாங்க. நீங்க அந்த லிஸ்டோ? அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நாடகத்துக்கு எவ்வளவு பணம் வேணும் அது சொல்லுங்க. தமயந்தி, நம்ம நாடகத்துக்கு எவ்வளவு வாங்குறோம்? என்ன சீனு செட்டு, எனக்கு ஜூஸ், வெத்தலை பாக்கு, பழம் எல்லாம் சேர்ந்து என்ன ஒரு 5000 ரூபாய் ஆகும். குறைச்சல 5000. ஐயா, இது வரைக்கும் எழுந்து நீங்க சொன்னீங்க. இப்ப நானே எழுந்திருக்கிறேன். இது கட்டுப்படி ஆகுங்க. 5000 ரூபாய் என் கையில இருந்தா இன்னும் சேவை சீர்திருத்தம் பண்ணிருப்பேன். பாத்தீங்களா? 1 ரூபாய் 2 ரூபாய் குறைச்சிக்கலாம் நமக்குள்ள. என் பொண்ணு சுமதி இதுல நடிக்கிறதுக்கு நாடகத்துக்கு வந்திருக்குது. என்ன நாடகம் நடிக்க போகுது? ரோமியோ ஜூலியட் நாடகம் நடிக்க போகுது. ஓம் பிரசங்க தயாரியா கேட்டா நாடகத்தை முதல்ல ஆரம்பிங்க. என்ன இதோ இப்ப உடனே போய் பெல் அடிக்கிறேன். தமயந்தி, அடி பெல்ல. அண்ணே கொஞ்சம் இருங்கண்ணே. ஏப்பா கதாநாயகா, கொஞ்சம் சரியா நில்லேப்பா. அவரால் எப்படி நிக்க முடியும்? அவர்தான் நில கொள்ளாம தவிக்கிறாரு. நீ பெல் அடிக்கிற வரைக்கும் அப்பிக்கிட்டே இருப்பிய. ரெடியா? அதான் குடியா அப்படின்னு குடிச்சு நிக்கிறானே. அட பாவி, இன்னைக்காவது நீ ஒழுங்கா நடிக்கணும்னு சொல்லிதானே கூட்டிட்டு வந்தேன். நீங்க சொன்னது ஒரு காலில் ஒழுங்கா குடிக்கணும்னு விழுந்துருச்சு போகுது. நடிகன் தம்பி, இன்னைக்கு நாடகத்துக்கு என்ன வசூல் ஆகும்? நான் கேட்டேன். கூட்டமும் நிறைய இருக்கு. சரி, குறைஞ்சது 5000 ரூபாய்க்கு மேலே கிடைக்க போகுது. இது மாதிரி 10 நாடகம் போட்டா நம்ம சேரியில பள்ளிக்கூட கட்டலாம், ஆஸ்பத்திரி கட்டலாம். நாடகத்தை சீக்கிரம் ஆரம்பிக்கலன்னு தனங்களா கலாட்டா பண்றாங்க. ஏன்னா பயப்பட சுமதி, என்ன இன்னைக்கு நாடகம் ஸ்பீடா இருக்கு.
வேகமா வசனம் பேசினா என் பொண்ணு சிக்னல் எல்லாம் எரிஞ்சிடுமேடா. என்னங்க இப்படி கல்லு வந்து விழுதுங்களே? அடுத்த போல சேர் வந்து எங்களை என்னையா பண்ண சொல்ற? அரங்கத்துல ஆடுனா அந்தரங்கத்துல ஆடுறானையா? நடிக்கிறதுக்காக அட்வான்ஸ கொடுத்தோம், நடிச்சதுக்கு அப்புறம் குடிப்பான்னு பார்த்தோம். அவன் அட்வான்ஸாவே குடிச்சிட்டு வந்துட்டானே. அட்வான்ஸ் புல்லா அது அட்வான்ஸ். கலைக்குறமா இது இவன் கலைக்காரனாக்கா கலைஞர் மேற்கவே கலைஞ்சிருக்காயா? ஏயா குடியாரமா போய் நடிக்க சொல்றீங்க? தம்பி குடிய பத்தி நீ பேசாத, உனக்கு அத பத்தி ஒண்ணுமே தெரியாது. தெரியலன்னா பேசக்கூடாதா? இந்த நாட்டில் எவன் ஒருவன் குடிக்கவில்லையோ ஐயோ அவனுக்கு கலையே வராது. குடிக்கலன்னா உனக்கு கலையே வராம இருக்கலாம், ஆனா போதை ஜாஸ்தி ஆச்சுன்னா கொலையே வரும். மூடு மூடு மூடு. நான் அதுதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஏதா கதை நான் உன் வாயை சொல்றேன். ஏய், நீ ஏன் வாயை மூடலாம்? மக்கள் சத்தம் போடுறாங்களே, அவங்க வாய் யார் மூடுறது? யோ நாளை என்ன ஆச்சு? ரோமியோ ஜூலியட் நாடகம் விளம்பரம் பண்ணிருக்கோம். தேவதாசன் நடத்துறதே. சொன்னபடி நடத்தினா ஜனங்க சும்மா விட மாட்டாங்களே. முச்சந்திய நிக்க வச்சு ஊதி ஊதி ஊத்துவாங்க தெரியுமா? ஐயோ கல்லு விடு. போச்சு போச்சு, உங்களால எனக்கும் கேட்ட போய் சீக்கிரம் போய் தெரியுங்க, நான் போய் சமாளப்படுறேன். தம்பி என்னாச்சு? ஹீரோ இருக்கானே தாய் பார்த்து, ஆமா அவன் குடிச்சு மயங்கி கிடக்கான். ஐயோ தம்பி, நாடகம் நின்னு போச்சுன்னா வசூல் பண்ணி பாத்தியெல்லாம் மோசம் பண்ணிவிட்டோம்னு குடிச்சே குறைச்சிட்டு தம்பி. தம்பி ஏதாவது நீ தான் என்ன பண்றது? அவன் தன்னை கெடுத்துக்கிட்டா பரவாயில்ல, ஊரால் குடிதான் கிடைக்கிறான். நான் என்ன ஐயோ, பண்றது? நீ போய் எப்பயாவது அவனை தெரிய வை. என்னங்க இது திரும்பி கல்லுக்கெல்லாம் விழுது? திருப்பி திருப்பி என்னையே கேக்குறீடி, நான் என்னடி பண்ண முடியும்? அம்மா ஒரு ஐடியா. எல்லாரும் ஓடிக்கலான்றியா? வாங்கப்பா நீங்க வேற. ஏமா இந்த மாணிக்கம் தான் நல்லா பாடுவாரு, அவர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ண. என்னங்க அந்த மாணிக்கம் பாக்குறதுக்கு ஜம்முன்னு ஹீரோ மாதிரி இருக்கான். என்ன சொன்ன? ஒரே மொத்த மொத்திடுவோம் உன்னை. ஐயோ நீங்க ஒண்ணு ஆக்ட் பண்றதுக்குங்க. அதானே பார்த்தேன், எனக்கு குப்புன்னு வேர்த்து போச்சு. ஆமா உங்களுக்கு இப்படித்தான் அடிக்கடி வேர்த்துக்கிட்டே இருக்கும். சார் சார், ஹீரோ இங்க. அவன் ஹீரோ இல்ல ஜீரோ. வாங்க தம்பி. ஐயோ எப்படி பத்திருக்கிறான் பாத்தீங்களா? 2 நாளைக்கு எழுந்திருக்க மாட்டான். இவன் எழுந்திக்க 2 நாள் ஆகும். நம்ம நாளை ஒழுங்கா நடத்தலைன்னா அவங்க அடிக்கிற அடியில நம்ம எழுந்திக்கிறதுக்கு 2 மாசம் ஆகும். மாணிக்கம் ஒண்ணு பண்ணுங்களேன், என்ன? தயவு செஞ்சு இருக்கு நீங்களே ஆக்ட் பண்ணிடுங்க. ஐயோ நம்மளால முடியாதுமா. தம்பி 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 தம்பி, நீதான் பாக்குறதுக்கு அழகா ராஜா மாதிரி இருக்கு, நீயே ஆக்ட் பண்ணிடுங்க. ராஜா ஐயோ, என்ன இது? மகாராஜா மாதிரியா இருக்கிறாங்களே, ராஜா என்ன கோவம் வருமா வராதா? நீங்க சும்மா மேடைக்கு வந்து நின்னா போதும். அப்படியே நிக்கிறது வேக போலாம். மாணிக்கம் ப்ளீஸ் சரின்னு சொல்லுங்களேன். என்ன முடியாதுமா? நீ என்ன நேரம் பார்த்து தகராறு பண்ணுவிய? நியாயத்தை பார்த்து நான் தயார் பண்றேன். தம்பி தம்பி இத பாரு, முடியாதெல்லாம் சொல்லக்கூடாது, நீ தான் ஆக்ட் பண்ணணும். நான் தான் ஆக்ட் பண்ண மாட்டேங்கிறேன். மாணிக்கம் மாணிக்கம் ப்ளீஸ் மாணிக்கம் சரின்னு சொல்லுங்களேன். சொல்ல கேளுமா. தம்பி 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 தொட்டு தொட்டு அவரை கேட்டுக்கினா அவர் சரின்றாரு. நிச்சயமா சொல்ல என்னால முடியாது. ஐயோ மாணிக்கம் யோசிக்காதீங்களே, வேஷம் போடுங்களேன். இத பாரு தம்பி 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 சரின்னு சொல்லுப்பா. மௌனம் மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. தமயந்தி அடி பெல்ல. இத பாருங்க, உங்க படத்துல நாங்க நடிக்கணும்னா எங்களுக்கு முதல்ல ஸ்டோரி தெரியணும். கேரக்ட் நல்லா இருந்தாதான் நாங்க ஆக்ட் பண்ணுவோம். நீங்க இப்படி கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் கையோடைய கதாசிரியரை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். அப்ப ஆரம்பிக்கலாமா? இது உங்க சொந்த கதை தானா? கொஞ்சம் இப்படி வரீங்களா? 30 வருஷமா என் மூளையில தோண்டி நாளுக்கு நாள் மெருகேறி மெருகேறி கதையாது அற்புத படைப்பு, அமர காவியம். உங்க வயசு 29. தமயந்தி அண்ணன் கர்ப்பத்திலேயே கதை எழுதிருக்கிறாரு. உட்கார்ந்து கேப்போமா? வாங்க வாங்க தமயந்தி உட்கார்ந்து. அதாவது உட்கார்ந்து சொல்லுங்களேன். ஐயோ இவருக்கு உட்கார்ந்தா கதை வராதுங்க. டேய், சரி சரி நில்லு சொல்லு. நான் சொல்லக்கூடிய கதையிலே காதல் உண்டு, தமயந்தி வீரம் உண்டு, கண்ணீர் உண்டு, வாசம் உண்டு, மோசம் உண்டு. யோ, கதை உண்டாயா? உண்டு 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 கொடுத்த சீமான்களையும் அண்டி பிழைக்கும் ஏழைகளையும் பின்னி எழுதப்பட்ட கண்ணியின் கதை. இதெல்லாம் என்னங்க? மியூசிக், இசை அமுதம். இதையும் நீங்களே போடுறீங்களா? ஆளினால் நான் தான். தமயந்தி நேரத்தை பத்தியா? மேல மேல. இதோ தவமிருந்து கண்ட தங்க தமிழகம், அந்த தங்க தமிழகத்திலே ஒரு தன்மான அரசு, அந்த அரசுக்கு சொந்தமான ஒரு கல்லூரி, அந்த கல்லூரியிலே ஒரு மகளிர் விடுதி, அந்த மகளிர் விடுதியிலே ஒரு மான் தளிர். அவள்தான் என்னுடைய கதாநாயகி. ஐயா கதை சொல்லியானாக்கா கண்ணத்திலே கைய வைக்கிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, கதைன்னா உடனே காலேஜ் தானே? பார்த்து பார்த்து புளிச்சு போன ஐடியா. காட்டூர் கிராமத்துல களத்து மேட்ல அப்படி இப்படி ஒரு கிராமத்து பொண்ணா இருக்க
கூடாது உங்க கதாநாயகி. அம்மா எனக்கு கூட இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு போட்டு சலிச்சு போச்சுமா. கிராமத்து பொண்ணா ட்ரெஸ் பண்ண ஆசையா இருக்குமா? என்னங்க குழந்தை ஆசைப்படுது, கதையை மாத்த சொல்லுங்க. அம்மா நீங்க உட்காருங்கம்மா. யோ கதாசிரியர், அம்மா சொல்ற மாதிரி கதையை மாத்தையா. கதை எழுதுற விட காப்பி குடுக்குற உத்தியோகம் நல்ல உத்தியோகம். அப்ப இத புடி. என்னங்க அந்த கூஜா நல்லா இல்ல? எங்க வாங்கினா நாங்க எடுத்துக்கோங்க. எங்க வாங்குறீங்கன்னு தான் கேட்டோமே தவிர நான் எங்களுக்குன்னு சொல்லல. எங்க வாங்குறீங்கன்னு தான் கேட்டோம். அம்மா பிரமாதமா கதையை ஓகே பண்ணிட்டாங்க. 100 நாளைக்கு பஞ்சம் இல்லாம ஓகோன்னு ஓடும். அட்வான்ஸ் இதோ ரெடியா கொண்டு இருக்கேங்க. அப்ப நீங்க புறப்படுறீங்க. வரங்க. வணக்கம். வாங்க 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 வாங்க. செய்யுங்க ஆசிரியரே. தமயந்தி, நீ நல்லா கதை பண்ற. 5001